வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் கடக லக்னம் அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய ரிஷப ராசியில் சந்திரன் சாரத்தில் போகிற பயிற்சியை பற்றி பார்க்குறோம். 21 நாட்கள், அதாவது ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் செவ்வாய் சந்திர நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் போகிற அதே நேரத்தில் குருவும் அங்கே அதே நட்சத்திரத்தில் சேர்ந்திருக்கார். செவ்வாயோட குரு செவ்வாய் சேர்க்கை பலனை தருது. நம்மளுடைய பஞ்சமாதிபதியான செவ்வாய் கிரகமும் பாக்கியாதிபதியான குரு கிரகமும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சேர்றதுங்கிறது குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறது. அதுவும் லக்னாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் அது இருக்காரு. அப்ப சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில இருக்கு. அந்த ராசியில தான், அந்த நட்சத்திரத்துல தான் கேது போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கும் செவ்வாய்க்கும் 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. இந்த 3-11ங்கிறது உயிர்பற்றான பாவங்கள், அதாவது சிந்தனை, ஆற்றல், தகவல் தொடர்பு, மனசு, நம்முடைய எழுத்து, சிறு பயணங்கள், அக்ரிமெண்ட்டு, இதெல்லாம் குறிக்கிறது. அதனால நமக்கு வாழ்க்கை சார்ந்த அகம் சார்ந்த விஷயங்கள், திருமண உறவு, குழந்தை பேரு, சகோதர சகோதரி உறவு, பழக்க வழக்கம், நட்பு, இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான பாவம் தான் இந்த 3ஆம் இடமும் 11ஆம் இடமும். அப்ப ஒரு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கிறது. அதே போல இந்த செவ்வாய்ங்கிறது லாபத்துல வரும்போது ஒரு வெற்றியை கொடுக்குது, வெற்றிக்கான பாதையை காமிக்குது. இப்ப நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புக்கு சில ரூட்டு கிடைக்கிறதே பெருசு. அப்ப இதுதான் ரூட்டு அப்படின்னு ஒரு வழி காமிச்சு கொடுக்குற கிரகம் இந்த செவ்வாயும் குரு. அது சந்திரன் மூலமாக சேர்க்கை பெறுகிறது கேது கூட. அப்ப யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க, நமக்கு நன்மைகளை தர்றாங்க, வழிகாட்டுறாங்க, புதிய திருப்பு முனைகள் ஏற்படுகிறது, புதிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்களின் மூலம் நம்முடைய செயல்திறனை மேம்படுத்தி கொள்கிறோம், நாம் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுகிறோம், நம்மளுடைய சந்தோஷத்தை நிலைநிறுத்தி கொள்ளுகிறோம். அப்ப மனநிலை நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தருகிறது. குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள், வரன் பார்க்கறது, நிச்சயம் பண்றது, பெண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிறது, மற்றும் குழந்தை பிறப்புக்கு உண்டானது, திருமணத்துக்கு உண்டான தேதிகள் குறிக்கிறது, இதெல்லாம் உறுதி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நன்றாக பயன்படும். ஏன்னா நமக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான காலம், மன மகிழ்வை தரக்கூடிய ஒரு டைம். அதுக்காக இந்த கிரகங்கள் நமக்கு வழிவகுக்கிறது. இதே தொழில் ரீதியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, எழுத்து திறன் சார்ந்த புத்தக பதிப்பில் இருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அந்த நினைச்ச காரியத்தை திறம்பட நீங்க நடத்தி தர முடியும். கலைகள் ரீதியாக உங்களுடைய கலை திறமைகளை வெளிக்காட்ட முடியும். ஐடி லைன்ல இருக்கவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து உங்களுடைய ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அதே போல நமக்கு ஒரு கமிஷன் துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் உங்களுக்கு ஆதாயமாகவும் வந்துடும். அப்ப எல்லாமே அகம் சார்ந்த வேலைகள், மூளை சார்ந்த வேலைகள், மனம் சார்ந்த வேலைகள், ஆன்மீகம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பூர்வீகம், தந்தை வர்க்கம், மேல் படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, கலை சார்ந்த படிப்பு, இது எல்லாமே டெவலப் ஆகும். இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த வகையில இந்த 21 நாட்களை நீங்க வேக வேகமா பயன்படுத்துவீங்க. ஏன் அப்படின்னா செவ்வாய் ஒரு அதிரடி கிரகம், அதிகார கிரகம். அது சீக்கிரமே தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் மூலமாக உங்களுக்கு லாபம், மகிழ்வை தருகிறதுங்கும் போது அது வேகமாக நடைபெற்று அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுபோக உறவுகள் நமக்கு
பிடித்தமானவர்களோட பழகிறதுல, பிரியமானவர்களோட பேசுறதுல சந்தோஷம், மனமகிழ்ச்சி, குழந்தைகள் வழி மனமகிழ்ச்சி, குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், நம்முடைய குடும்பத்தில் அனைவருக்கும் உண்டான ஆரோக்கியம், இதுக்கு எல்லாமே இது சிறப்பை தருகிறது. அப்போ இந்த 21 நாட்களில் செவ்வாய் கேதுங்கிறது சில வகையில் உணர்ச்சி வசப்படுற கிரகம். அப்போ நம்ம அந்த கேது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அல்லது புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது இந்த கேதுனுடைய தன்மையில் சில தந்திரங்கள், சில குழப்ப நிலைகள், மனோபாவங்களை உபயோகப்படுத்தும். நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது நல்லவராக இருந்தால் நல்லது பண்ணும். இப்போ நம்மளுக்கே அது ஆகாத கிரகமாக இருந்தால் இந்த கம்யூனிகேஷனில் தகராறு வரும். அப்போ நம்ம பேசுறது தவறாக புரிந்து கொள்ளப்படும், அல்லது நமக்கு அது மனநிறைவு தராமல் மனக்குழப்பத்தை தரும், ஆசிலேஷன் மைண்டை தரும். இதெல்லாம் அகம் சார்ந்த நடவடிக்கைகள். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, பிரியப்பட்டவர்களோடு பழகும்போது, ஒரு எதிர்பார்ப்போடு பழகும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும். பட் அதையும் தாண்டி இப்போ நம்ம வேலை செய்கிறோம், வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பண வசதி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பிரச்சனையே கொடுக்காது. ஏனென்றால் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் அங்கே நிறைவேற்றி தரப்படுகிறது. அதனால் வேலை சார்ந்த நன்மைகள், தொழில் சார்ந்த நன்மைகள், பணம் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் டெவலப் ஆகும். அப்போ மெயினாக நமக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதிரியான குரு செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிகுறி. இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிக்காக நாம் போட்டு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த துவங்கலாம், அல்லது உங்களுடைய மனநிறைவுக்காக ஒரு சில விஷயங்களை ஒரு மீட்டிங் போட்டு அல்லது ஒரு சிலரோட பேசலாம், கருத்து பரிமாற்றம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் சாதிச்சுக்கலாம். இந்த 21 நாட்களும் உறவுக்கு பலம் கொடுக்கும். அதே போல் பணம், உழைப்பு, உத்தியோகம், பதவி இதுக்கும் நன்மைகளை கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்ல நாள். இப்போ அட்டமத்தில் சனி போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த சனி குருவுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கறனால பாதிப்பு குறைவு. அதனால் அதனுடைய தாக்கம் இதில் வெளிப்படாது. அதுபோக ராகு நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூரியன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் லக்னம் சார்ந்து நகர்ந்து வர்றாங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக தென்படுகிறது. அதனால் ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 15 வரை உள்ள இந்த 21 நாட்கள் ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாயும், கன்னிராசியில் இருக்கிற கேதுவும், ரிஷபத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற குருவும் நமக்கு தைரியத்தையும், பிறருடைய உதவிகளையும், பிறரை மூலம் சந்திக்கக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களையும், இடமாற்றம், வீடு விற்கிறது முதல் கொண்ட ஆவணங்கள் ரெடி பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை கிளியர் பண்ணுறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும், தொழில் ரீதியாக ப்ராஜெக்டு, சர்வீஸு, கமிஷன் வகை, தகவல் தொடர்பு தொழில்முறை, இது எல்லாத்துக்குமே ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆகிறது. இதில் எல்லாத்துலேயுமே மனமகிழ்ச்சியோட நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே வேலை செய்யுது. அப்போ நமக்கு நல்ல கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் சேர்க்கை பெறும் பொழுது இந்த பலன்களெல்லாம் தென்படும். கேது அப்படிங்கிறது கெடுக்கிற கிரகம் அப்படின்னு நாம் இந்த டைமில் எடுக்க வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல அது செவ்வாயை போல பலன் தருது. செவ்வாயோடு ஒரு சுப பார்வை, சுப தொடர்பு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்முடைய ஆழ்நிலை மனது, நம்முடைய அறிவினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமை, இதையெல்லாம் தூண்டி விடுற கிரகமாக தான் நமக்கு அது வேலை செய்யும். ஒரு சில ஜாதகங்களில் கேதுனுடைய தன்மை 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால், நம்ம ஜனன ஜாதகத்தில் அது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ அதிகாரியாக கெடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் கம்யூனிகேஷனில் கோளாறு பண்ணும். இப்போ நம்ம செய்கிற தகவல் தொடர்பு முறைகளில் ஏதாவது எரர் பண்ணும். அதில்
சக்ஸஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதம் பண்ணும், சில ஐடியாக்களை துண்டிச்சு விடும். அப்படிங்கிறது தான் கேதுனுடைய பலாபலம். ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணாது. இப்போ உங்களுடைய ஜனனஜாதத்தில் செவ்வாய் கேது 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே இந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.